வெல்கம் டு மிச்சிசை. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, எ பியூட்டிஃபுல் மைண்டுன்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு தரமான ஒரு மோட்டிவேஷனான ஒரு மூவியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். எ பியூட்டிஃபுல் மைண்ட். ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா உண்மையான கதையை மையப்படுத்தி இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. ஜான் நேஷ் அப்படிங்கிற ஒரு மேத்தமெட்டிஷியன், ஒரு ஜீனியஸான ஒரு மேத்தமெட்டிஷியன். இவருக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸுக்காகவும் எக்கனாமிக் சயின்ஸுக்காகவும் வந்து இவருக்கு வந்து நோபல் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இவரோட வாழ்க்கையை தழுவி தான் வந்து இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. இவரோட வாழ்க்கை வரலாறு தான் இந்த படம். ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா 2001 ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஆச்சு. இந்த படம் வந்து வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படங்கள் அப்படின்னு லிஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த படம் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம் வந்து இருக்கும். ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான் நேஷ் அப்படிங்கிற ஒரு ஜீனியஸான ஒரு மேத்தமெட்டிஷியன் இருக்கார். ஸோ அவர் வந்து ஒரு காலேஜ் படிக்கிற டயத்தில் வந்து காமிக்கிறாங்க. ஸோ காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் உட்காந்து ப்ரொஃபஸர் வந்து லெக்சர் கொடுத்துட்ருக்காங்க. அங்கே இருக்கவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பெரிய புத்திசாலிங்க தான். அங்கே ஜான் நேஷ் வந்து படிக்கிறாரு. காலேஜில் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து எல்லாருமே பண்ணுவாங்க. ஸோ ப்ராஜெக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த தீசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது தீசிஸ் வந்து பண்ணுவாங்க. அந்த தீசிஸ் பார்த்திங்கன்னா நார்மலான ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆல்ரெடி யாரோ ஒருத்தர் பண்ணி வச்சதை பார்த்து காப்பி அடிப்பாங்க. இல்லை அதில் இன்ஸ்பயர் ஆகி கொஞ்சம் தழுவி இவங்களோட கிரியேட்டிவிட்டியை சேர்த்து வந்து இவங்க பண்ணுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து நார்மலான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஆனால் ஜான் நேஷ் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட தீசிஸே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு தீசிஸாக இருக்கும். ஸோ அது வந்து இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு புது விஷயத்தை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு அவர் நினைப்பார். ஆல்ரெடி யாரோ ஒருத்தர் பண்ணதை நம்ம இன்ஸ்பயர் ஆகியோ இல்லை காப்பிடிச்சு பண்ணுறதுல என்ன இருக்குது, நாமளாக புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணணும், புதுசாக ஒரு விஷயத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸில் பார்த்திங்கன்னா ஜான் நேஷ் அப்படிங்கிற அவர் வந்து ஒரு க்யூரியாசிட்டியோட பார்த்திங்கன்னா ஒரு அந்த தீசிஸ் வந்து ரெடி பண்ணுவார். ஸோ இவருக்கு பார்த்திங்கன்னா வந்து இவரோட கேரக்டரைசேஷன் எப்படின்னா, இவர் ரொம்பவே ஒரு இன்ட்ரோவர்ட்டு, யாருக்கிட்டையும் அவ்வளோ பேசவே மாட்டார், யாருக்கிட்டையுமே பேச மாட்டார். இவரும் போய் யார்ட்டையும் பேச மாட்டார், இவர்கிட்டையும் வந்து யாரும் பேச மாட்டாங்க. இவர் எப்போவுமே சைலண்ட்டாக தனிமையாக தான் இருப்பார். யாரு கூடயுமே வந்து மிங்கிலே ஆக மாட்டார். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இவர். ஆனால் பார்த்திங்கன்னா இவர் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸாகவே பார்ப்பார். ஒரு நார்மலான ஒரு சூரிய வெளிச்சத்தில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு சூரிய வெளிச்சம் வந்து ஒரு கிளாஸ் மேலே அடிக்கும். ஸோ அதை கூட பார்த்திங்கன்னா இவர் பார்க்குற விஷன் வந்து அதை கூட ஒரு கால்குலேட்டிவ் மைண்டோட ஒரு மேக்ஸ் ஃபார்முலா மாதிரி அவர் பார்ப்பார். அந்தளவு பார்த்திங்கன்னா லைஃப்பில் பார்க்கக்கூடிய சின்ன சின்ன விஷயத்த கூட வந்து ஒரு ஜீனியஸாக வந்து ஒரு மேக்ஸ் ரீதியாக வந்து பார்ப்பார். இவர் தங்கியிருக்க ரூம்லேயே பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி பூரா பார்த்திங்கன்னா அந்த மேக்ஸோட ஃபார்முலா, அதை மேக்ஸோட ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருப்பாரு. அந்தளவு பார்த்திங்கன்னா எனி டைம் வந்து மேக்ஸை பற்றி சிந்திச்சுட்டே இருப்பார். ஒரு 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 அழகான ஒரு மைண்டுன்னு சொல்லலாம், ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு மைண்டு இவர். ஸோ இவர் பார்த்திங்கன்னா இவருக்கு காலேஜ் படிக்கிற, எஸ்பெஷலி வெளிநாட்டிலாம் பார்த்திங்கன்னா ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு பையனாவோ பொண்ணாவோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்டை வந்து அங்கே சூஸ் பண்ணிக்கிடுவாங்க, கேர்ள் ஃப்ரெண்டை சூஸ் பண்ணிக்குவாங்க. இது வந்து வெஸ்டர்ன் கல்ச்சரில் ரொம்பவே காமன். ஆனால் இவருக்கு பார்த்திங்கன்னா இவரோட கேரக்டரைசேஷன் ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டரைசேஷனால இவரை தேடி ஒரு பொண்ணு வந்தால் கூட அந்த பொண்ணுக்கிட்ட வந்து எப்படி பேசணும்னு தெரியாது இவருக்கு. ஏன்னா இவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக மனசில் படத்தை டேரெக்டாக வந்து பேசிடுவார். அது எதுவுமே பார்த்திங்கன்னா இவருக்கு ஆப்போசிட்டில் இருக்க பொண்ணுங்களுக்கு வந்து அவ்வளோ செட் ஆகாது. பொதுவாக பொண்ணுங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக மனசில் என்ன பட்டதோ அது அப்படியே வெளிப்படையாக பேசுகிறவங்க மேலே பசங்க மேலே பார்த்திங்கன்னா பெருசாக அவங்களுக்கு அட்ராக்ஷன் இருக்காது. ஏன்னா அவங்க தான் உண்மையான பசங்க. ஆனால் அந்த உண்மையான பசங்க மேலே வந்து பெருசாக வந்து ஒரு ஈர்ப்பு இருக்காது. இந்த நுழைஞ்சு பேசுகிறவங்க, ஜாடமடையாக பேசுகிறவங்க, டபுள் மீனிங்காக பேசுகிறவங்க, இந்த மாதிரியான பசங்க தான் பார்த்திங்கன்னா பொண்ணுங்களை வந்து உஷார் பண்ணுவாங்க. அந்த பொண்ணுங்க பின்னாடியே போய் அதை அப்படியே உஷார் பண்ணுவாங்க. இவருக்கு அதெல்லாம் தெரியாது. இவர் வந்து என்ன ஒரு ஜீனியஸ் சயின்டிஸ்ட், ஜீனியஸ் ஒரு மேக்ஸ் பற்றி ஒரு நல்ல படிப்பாளி. இவர் இந்த மாதிரி ஒரு ஜனர் தான். இவருக்கு இந்த பொண்ணுங்களை உஷார் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவருக்கு வராது. அதனால் அவர் அதை விட்டு விலகிடுவார். இவர் எப்போவுமே மேக்ஸ் படிக்கணும், ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை சிந்திக்கணும், ஒரு புதுசாக ஒரு ஈக்குலிபிரியத்தை கண்டுபிடிக்கணும், ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு க்ரியேட்டிவ் மைண்டோடே இருப்பார். இவர் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாள் வந்து ரெஸ்டாரண்ட்டில் உட்காரும்போது ஒரு அழகான ஒரு நேஷ் ஈக்குலிபிரியம் சொல்லி ஒரு புதுசாக ஒரு தீசிஸ் வந்து கண்டுபிடிக்கிறாரு. அது என்னென்னு பார்த்திங்கன்னா, இவர் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருப்பார். இவர் கூட வந்து ஒரு 4 பசங்க உட்காந்துருப்பாங்க. அதாவது மொத்தமாக வந்து 5 பசங்க. அந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு 4 பொண்ணுங்க இருப்பாங்க. அந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு 5 பொண்ணுங்க இருப்பாங்க. இந்த சைடு வந்து 4 பசங்க இருப்பாங்க. இவர் இல்லாமல் ஒரு 4 பசங்க இருப்பாங்க. ஸோ இந்த 4 பசங்களுமே பார்த்திங்கன்னா அந்த சைடு இருக்கக்கூடிய 5 பொண்ணுங்களில் ஒரே பொண்ணு மட்டும் பார்த்திங்கன்னா பெரிய அழகாக இருக்கும், பெரிய பேரழகாக இருக்கும். அந்த பொண்ணு மேலே தான், அழகான ஒரு பொண்ணு மேலே தான் இந்த 4 பேருமே வந்து ஆசைப்படுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஆடம்ஸ் தியரின்னு சொல்லி ஒரு தியரி இருக்கும். அந்த தியரியில் எப்படின்னா, இந்த அழகான பொண்ணை வந்து இங்கே அந்த 5 பொண்ணுங்கள ஒரு பொண்ணு அழகாக இருக்கும். அந்த அழகான பொண்ணை வந்து இங்கே இருக்க 4 பசங்களை யாரோ ஒருத்தர் தான் உஷார் பண்ண முடியும்.
மீதி உள்ள 3 பசங்களுக்கு அந்த அழகான பொண்ணு கிடைக்காது. அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸான மீதி உள்ள ஆளுங்க தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி கிடைச்சா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு அழகான பொண்ணு அழகாக இருந்துச்சுன்னா பொதுவாக ஒரு 10 பசங்க பார்ப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து ஏதாவது ஒரு பையனாக தான் சூஸ் பண்ண முடியும். அப்படி சூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, மீதி இருக்க ஆளுங்க இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த 4 பசங்களில் ஒரு பையன் அழகான பொண்ணை சூஸ் பண்ணிட்டான். மீதி உள்ள 3 பேருக்கு வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸான சில பொண்ணுங்க கிடைச்சாலும் அவங்க மனசில் ஒரு கஷ்டம் இருக்கும். நம்மளுக்கு அந்த அழகான பொண்ணு கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு கஷ்டம் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இயற்கையான விஷயம். ஸோ அப்படி கஷ்டம் இருந்தாலும் அந்த மன திருப்தி இல்லாமல் வேறு ஏதோ ஒரு அந்த பொண்ணு கிடைக்கல, அதனால் இந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் மைண்டோட வாழ்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான தேரி வந்து தப்பு அப்படிங்கிறத இவர் ப்ரூவ் பண்ணி இவர் நாஷ் ஈக்குலிபிரியம் சொல்லி ஒரு ஈக்குலிபிரியம் ஒன்று பண்ணுவார். அது என்னன்னா, அந்த 5 பொண்ணு இருக்குல்ல, அந்த 5 பொண்ணில் வந்து அந்த 4 பொண்ணுங்க, அந்த அழகான பொண்ணை தவிர 4 பொண்ணுங்களையும் 4 பசங்க பார்த்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த 4 பேர்த்துக்கு 4 பேர் கிடச்சிருவாங்க. அந்த அழகான பொண்ணு தனியாக போயிடும். ஸோ அழகான பொண்ணு வேறு ஏதோ பையன் வந்து கிடைப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு விஷயந்தான். இது வந்து பார்த்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா, இப்போ சொல்கிறது வந்து புரியாமல் இருக்கலாம். பட் வந்து இது ஒரு பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கம்பெனி இருக்காங்க. ஒரு 2 கம்பெனியில் ஒரு 3 கம்பெனி வச்சுக்கோங்க. ஒரு 3 கம்பெனி இருக்காங்க அப்படின்னா, அந்த 3 கம்பெனி வந்து பைக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, முதல் கம்பெனி வந்து ஒரு பைக்கோட விலை வந்து 1,00,000 விற்கிறாங்க. 2வது கம்பெனி அந்த பைக்கோட விலை வந்து 1,00,000 விற்கிறாங்க. 3வது கம்பெனியும் அந்த பைக்கோட விலை வந்து 1,00,000 விற்கிறாங்க. ஸோ இந்த 3 கம்பெனியும் பார்த்தீங்கன்னா 1,00,000 சொல்லி ஒரு பைக்கோட விலையை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 1,00,000 வாங்குறதுக்கு வந்து ஒரு 1000 பேர் இருக்காங்க. அதுமாதிரி இந்த 3 கம்பெனிலும் பார்த்தீங்கன்னா இந்த 1,00,000 ரூபாய் விலை மதிப்புள்ள அந்த பைக்கை வாங்குறதுக்கு வந்து 1000 பேர் கஸ்டமர் இருக்காங்கன்னு வச்சுக்கோ. ஸோ இந்த மாதிரியான கஸ்டமர் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் 3 கம்பெனியில் ஏதோ ஒரு கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, 1,00,000 பைக்கோட விலை 1,00,000க்கு பதிலாக 90,000 வந்து கம்மி பண்ணி விற்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து மற்ற கஸ்டமரை பிடிக்கலன்னு சொல்லிட்டு. அப்போ முதல் கம்பெனி வந்து 90,000 கம்மி பண்ணி விற்றாங்க, 90,000 விற்றாங்க, 10,000 கம்மி பண்ணி விற்றாங்கன்னா மீதி உள்ள 2 கம்பெனி உள்ள கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா அந்த முதல் கம்பெனிக்கு வந்து போயிடுவாங்க. அப்படி போகிறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த முதல் கம்பெனி வந்து ஒரு பர்டிகுலர் டயத்தில் நல்ல லாபத்தை சம்பாதிச்சாலும் இந்த கம்பெனி கம்மி பண்ணிட்டான் அப்படிங்கிறதுனால மீதி உள்ள 2 கம்பெனியும் பார்த்தீங்கன்னா அதே 90,000 வந்து கம்மி பண்ணுவாங்க. அப்படி கம்மி பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, திரும்பி பழையபடி கஸ்டமர் எல்லாத்துக்கும் வந்து ஈக்குவலாக மாறிடும். அப்படி ஈக்குவலாக மாறிடுச்சுன்னா என்ன ஆகுனா, இதுக்கு முன்னாடி 100 ரூபா வச்சு அவங்க வித்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கும். ஸோ ஒரு கோடி ரூபாய் ப்ராஃபிட் வச்சுக்கோங்களேன், 1 கோடி ரூபா வந்து ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கும். இவங்க ஒரு கம்பெனி கம்மி பண்ணதுனால என்ன ஆகுனா, ஒரு பர்டிகுலர் டயத்தில் அந்த கம்பெனி வந்து நிறைய சம்பாதிச்சாலும் அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கம்மி பண்ணதுனால என்ன ஆகுனா 3 பேரோட ப்ராஃபிட்டுமே அடிபடும். 3 கம்பெனியோட ப்ராஃபிட்டுமே அடிபடும். 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் 90 லட்சம் தான் ப்ராஃபிட் பார்ப்பாங்க. 1 கோடி வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய பைக் ஆகட்டும், நிறைய கார் ஆகட்டும், நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே ஈக்குவலான ரேட் வச்சு தான் விற்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றுமே இல்லை, ஒரு ரோட்டு கடையில் நீங்கள் ஒரு கடையில் போய் ஒரு உளுந்தோட சாப்பிட்றீங்கன்னா ஒரு உளுந்தோட ரேட் வந்து 10 ரூபா இருக்குன்னா அது பக்கத்து கடையில் ஒரு ரேட்டும் பார்த்தீங்கன்னா உளுந்தோட வந்து 10 ரூபா தான் விற்கும். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா சைஸ் ரீதியாக பார்த்தீங்கன்னா எல்லாமே 10 ரூபா தான் விற்கும். அப்படி இன்கேஸ் கம்மியாக விற்றாலும் அதோட சைஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஒரே சைஸ் உள்ள உளுந்தோட வந்து 2 கடைக்காரன் சேல்ஸ் பண்ணானா 2 பேருமே 10 ரூபா வச்சு தான் விற்பான். ஏன்னா ஒரு இடத்துல கம்மியாகிடுச்சுன்னா இன்னொரு ஜனம் போகும். அப்படி இந்த போகும்போது பார்த்தீங்கன்னா இவன் கம்மியாக கொடுக்குறான்னு சொல்லி இவனும் கம்மியாக கொடுப்பான். அப்படி கம்மியாக கொடுக்கும்போது 2 சைடுமே பார்த்தீங்கன்னா லாபம் வந்து அடிபடும். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இந்த நாஷ் ஈக்குலிபிரியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்ல வருது. இந்த மாதிரியான ஒரு தீசிஸை ரெடி பண்ணி அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஜீனியஸாக ஆவார். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு லெக்சரராக மாறிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பெரிய பெரிய இடங்கள்லாம் கூப்பிட்டு வந்து அவருக்கு வந்து ட்ரைனிங் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கோடிங்லாம் இருக்கும். அந்த ஆர்மியில் பார்த்தீங்கன்னா அந்த கோடிங்லாம் இருக்கும். அந்த கோடிங்லாம் போய் பார்த்தீங்கன்னா இவர் போய் கிளியர் பண்ணி கொடுப்பாரு. அந்த ஒரு பெரிய ஜீனியஸாக வந்து இருப்பார். ஸோ இவர் லைஃப் வந்து நல்லா தான் போயிட்டுருக்கோம். ஒரு நல்ல ஒரு MIT மாதிரி பெரிய இடத்துல ஒரு ப்ரொஃபஸராக இருப்பார். அந்த டயத்தில் வந்து ஒரு பொண்ணோட வந்து பழக்கம் ஏற்படும். அந்த பொண்ணும் இவங்களும் லவ் பண்ணுவாங்க, ரொம்பவே டீப்பாக வந்து லவ் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கும். பட் இவர் லைஃப்பில் என்ன பார்த்தீங்கன்னா இவர் வாழ்க்கையில் ரொம்பவே தனிமையாக வாழ்ந்ததுனால, இவருக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லாமல் ரொம்பவே தனிமையாக வாழ்ந்ததுனால தன்னை சுற்றி இருக்க மனுஷங்களை வந்து தன்னை சுற்றி மனுஷங்களே இருக்க மாட்டாங்க. ஆனால் இவராகவே ஒரு கேரக்டர்ஸ் வந்து உருவாக்கிக்கிடுவார். இவர் ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருப்பார். அங்கே ஒரு சார்லஸ்ன்னு சொல்லி ஒரு பையன் வந்து ரூம்மேட்டை வந்து காமிப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு பையன் வந்து இருந்திருக்கவே மாட்டான். ஏன்னா இவர் காலேஜில் ஃப்ரெண்டே இருக்காது, ரொம்பவே தனிமையாக இருக்கிறதுனால இவராகவே ஒரு கேரக்டர் ரெடி பண்ணி அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இவர் நினச்சிக்கிடுவார். அதுவே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு இவரோட அந்த நியூஸ் பேப்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீக்ரெட் கோடை வந்து நீங்கள் வந்து இது பண்ணணும்னு சொல்லி ஒரு ஏஜென்ட் மாதிரி ஒரு கேரக்டர் காமிப்பாங்க. ஸோ அந்த ஏஜென்ட் கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா ரியாலிட்டியில் கிடையாது, இவராகவே வந்து ஒரு கேரக்டர் வந்து ஒரு இல்யூஷன் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து ரெடி பண்ணிக்கிடுவார். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மன ரீதியான பிரச்சனைகள்
மென்டல் டிசார்டர் பார்த்தீங்கன்னா மன ரீதியான பிரச்சனைகள் நிறையா வரும். ஸோ இவரோட கஷ்டங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா இவரோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரோட லவ் அன்யூன்யம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. அவங்க ஒய்ஃப் வந்து கடைசி வரைக்கும் அவங்களை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிரும், கையெல்லாம் அறுத்துக்கிடுவார், ரொம்ப பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுவார். ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருப்பார். அந்த மாதிரி எல்லா ஹார்ட் ஸ்ட்ரகிள்ஸ் ரொம்ப மோசமான டயத்துலையும் பார்த்தீங்கன்னா அவர் ஒய்ஃப் வந்து அவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா திரும்பி ஒரு லெக்சரராக ஸ்டார்ட் பண்ணுவார். நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க. அது எல்லாத்தையும் காதலே வாங்காமல் அவரோட லட்சியத்தை நோக்கி அவர் ஓடிக்கிட்டே இருப்பார். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மேக்ஸில் வந்து ஒரு பெரிய புரட்சியே பண்ணுவார். ஃபைனலாக அவருக்கு பெரிய அப்ளாஸ் கிடைக்கும். வயசானதுக்கப்புறம் ஒரு பெரிய அப்ளாஸ் கிடைக்கும். உலகத்தில் உயரிய விருதான நோபல் ப்ரைஸ் கூட அவருக்கு கொடுப்பாங்க. எல்லாரும் அவருக்கு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இது கடைசி அவங்க ஒய்ஃபோட பார்த்தீங்கன்னா ஒரு அழகான சேர்ந்து அவங்க வந்து அவர் வாழ்க்கையை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிப்பார். ஸோ என்ன இதுலேருந்து சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய ஜீனியஸாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஜீனியஸாக இருந்தாலும் சரி, நம்ம எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, நம்மளை சப்போர்ட் பண்ண ஒருத்தர் இருந்தாங்கன்னா வாழ்க்கை வந்து கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரியான படங்கள் வந்து ஒரு பெரிய உதாரணம் சொல்லலாம். அதுமாதிரி நம்ம லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நெகட்டிவான விஷயங்கள், மோசமான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நடக்கும். எல்லார் லைஃப்லையும் நடக்கும். எல்லார் லைஃப்லையும் பார்த்திங்கன்னா நிறைய நெகட்டிவான தோல்வியான விஷயங்கள், மோசமான விஷயங்கள், மன ரீதியான பிரச்சனை, உடல் ரீதியான பிரச்சனை, ஃபினான்ஷியல் ரீதியான பிரச்சனை, இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகள் வந்து எல்லாருமே அவங்கவுங்க லைஃப்பில் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும்போது வந்து மனம் தளராமல் அது பெருசாக நீங்கள் கண்டுக்கிடாமல் உங்களோட கோல், உங்களோட ஆம்பிஷன், உங்களோட விஷயம் மட்டும் நீங்கள் 100% ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு வாழ்க்கை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு பீரியட் ஆஃப் டைமில் சந்தோஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து மாறும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் வந்து சொல்லலாம். ஸோ மோட்டிவேஷன் ஃபிலிம் தான். ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் படம் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, ஒரு வித்தியாசமான ஒரு புத்திசாலித்தனமான படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.